வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025 ஆக்சுவலாக இந்த வண்டியை சொன்ன உடனே பல யங்ஸ்டருக்கு ஒரு ஃபேவரட்டான வண்டின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Yamaha R15 பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன, ஸோ இந்த 2025 இந்த வண்டி எப்படி இருக்குது, ஸோ இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இந்த Yamaha R15 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 5 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியண்ட் டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரைஸிங்குமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மெட்டாலிக் ரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும், இதுவே நம்ம இந்த பிளாக் நைட் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து 1,86,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ அதுவும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,90,000. இதை மெட்டாலிக் ஒயிட், அதுக்கப்புறம் மெஜெண்டா கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேசிங் ப்ளூ. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,90,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. கீழேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேசிக் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே Yamaha தரப்புலேருந்து இப்போ வரைக்குமே பண்ணலை. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ வண்டி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18.1 bhp பவரும், அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BS6 OBD 2B கம்ப்ளீட்டோட நம்மளுக்கு கிடைச்சிருது. வித் VVA டெக்னாலஜியோட நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீடுக்கான கியர் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். லிக்விட் கூல்ன்றதுனால நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ரேடியேட்டருமே வந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. மைலேஜை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 40லேருந்து 45 வருவான்ட்டு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் யாராவது ஆல்ரெடி R15 யூஸராக இருந்தால் மறக்காமல் மைலேஜ் எவ்வளோன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைடில் R15க்கான ஒரு பேட்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வித் அந்த கோல்டு கலரிங்கில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 282 mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. வித் டியூல் சேனல் ABS தான். ஸோ இது ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு டியூல் சேனல் ABS வந்துடுது. ஃப்ரண்ட் மெட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பேர்ல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து மேட் ஃபினிஷ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபல் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாப்பர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் அலாயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 180 17 inchesக்கான டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் நம்மளுக்கு ஜாப்பர்ன்றதுனால அந்த இது பாருங்க, ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரிப் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலைங்க, சேம் அதே இதுதான். ஸோ பிளிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு MI LED நம்மளுக்கு இது பண்ணி போட்டுக்கலாம். பட் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சசரிஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்பில்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் பிளிங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வேணால் ஆக்சசரிஸில் இது பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட். ஸோ அதுலேயே ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இது விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இதாக கொடுத்தது ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பாடி பார்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான். ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 815 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 141 kg வரையும் வண்டி வெயிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லி நம்மளுக்கு R15 பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோல்டபிள் நம்மளுக்கு மிரர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கான ஹோல்டர், ஒரு டிரான்ஸ்பரண்டான நம்மளுக்கு விண்ட்ஷீல்டுமே கொடுத்துருக்காங்க. அது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நிறைய பேர் எல்லாமே மாற்றி ஆக்சுவலா இது நம்மளுக்கு OBD 2B கம்ப்ளைண்டா இதா இருக்கிறது நம்மளுக்கு 2 ஓட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கே ஒன்று இருக்கு. அந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் நம்மளுக்கு அந்த BS6 இப்போ நம்ம நாம்ஸ் கவர்மெண்ட் நாம்ஸ் படி நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் எந்த ஒரு பொல்யூஷன் எதுவுமே வராது. ஸோ டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 11 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட்டு மேலே ஃபுல்லாகவே ஃபைபர் தான், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் நீங்கள் மெட்டலில் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே ஃபைபரான்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது கீழே விழுந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குதுன்ட்டு நிறைய வியூவர் சொல்கிறாங்க. ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது லுக்வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கம்பல்சரி நம்ம E20 ஃபியூல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் Yamaha கனெக்ட், ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக நம்மளுக்கு அந்த ஆப் மூலியமாக நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் சீட் செட்டப்பை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பேடு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபான ஒரு சீட் செட்டப் தான், அந்தளவுக்கு குஷனியாக இருக்காது. பில்லியனுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது தனியாக வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். VVAக்கான ஒரு பேட்சிங்குமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். 4000 கொடுத்தா நம்ம அடிஷ்னலாக நம்ம இது பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வண்டியோட வராது. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் அவங்க சார்ஜஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் செயின் செட்டப் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லி அலுமினியம் சிங்காரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ரிக்வெஸ்ட் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபைபர் அந்த சைலன்சர் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபினிஷ்லேயே நம்மளுக்கு பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் அண்ட் ரைடர் ஃபுட் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை நம்ம கேட்கலாம் வாங்க. ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு M சீரியஸில் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு TFT கலர் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டைல் லேம்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு LED செட்டப் தான். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அந்த நம்பர் பிளேட்டுக்கான இதுவும் பிளிங்கர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் டிஸ்கை பொறுத்தவரைக்கும் இப்போ 220mm டிஸ்க்கு, டியூ சேனல் ABS தான். ரியர் டயர் சைஸை பொறுத்தவரைக்கும் 140, 70 or 17 டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு கம்பெனியே மட் எக்ஸ்டெண்டடுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் கிளிப் டைப் ஹேண்டில் பார் தான். ஸோ கொஞ்சம் ரைடிங் லாங் போகிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் கில் சுவிட்ச்லேயே நம்மளுக்கு ஸ்டார்ட் சால்ஃபர் செல்லு அதிலே வந்துடும். அப்புறம் ஹசார் லைட் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹை பீம், லோ பீம், பாசிங், இண்டிகேட்டர், டியூல் டோன் ஆரன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிங் நம்மளுக்கு இந்த சுவிட்சஸ் செட்டப்லேயே கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த மேலே டேப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அது ஓரளவுக்கு இதுதான். ஸோ கிளட்சு சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கிளட்ச்ன்றதுனால. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த சுவிட்சஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரிப்பு அந்த இன்ஃபோ, ஸோ அதை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் A, ட்ரிப் B, ஆவரேஜ் ட்ரிப்பு மீட்டர் ஆகட்டும், ஸோ இதாகட்டும். ஸோ இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே வருது. இதில் ட்ராக்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ ட்ராக் மோடுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம அந்த லேபு, ஸோ டோட்டலாகவே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். அந்த 6000 RPM இதுக்கான ஒரு இதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டைமிங்கும் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன டீட்டெயில் தான். ஸோ ஓடோமீட்டரில் நம்மளுக்கு அந்த ஸ்பீடோ எவ்வளோ இதாகும், ஸோ அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் மீட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ண இதாகட்டும், அதுக்கப்புறம் அதாவது கியர் இண்டிகேஷன், ஸோ ஃபியூலோட இண்டிகேஷன், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும். மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மொபைலில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ஸோ அதில் இதாகிடும். அதுக்கப்புறம் அந்த குயிக் ஷிஃப்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக இண்டிகேஷன் நம்மளுக்கு இங்கே காட்டும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு டோட்டலாகவே இதில் எல்லா டீட்டெயிலுமே வந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன டெல்டெல் லேம்ப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த RPM லெவலுக்கான ஒரு இது, அதுக்கப்புறம் லோகோ, ஐபீம், லோ பீம், இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் SMSN கால்கான நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் RPM லெவலுக்கான ஒரு இது, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு இதுதான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்தது. ஸோ மிரர் வந்து நம்மளுக்கு ஒரு ஓப்பன் இதுதான், ஃபோல்டபுள் மிரர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, ஸோ இதுதான் நம்ம இந்த 2025 R15 இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபைபர் பாடி தான் இப்போ வரைக்குமே அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஏன் இவ்வளோ க்ரேஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரெசிவான ஸ்பீட் ஆகட்டும் இதாகட்டும் ஸோ எடுத்துக்கலாம். பட் ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,23,000 மேலே போகுது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது வர்த்தானிட்டு நீங்களே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் தென் யார் யாருக்கெல்லாம் R15 பிடிக்கும்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ, பை.